உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கைவிடாமல் நல்லா ஒரே மாதிரி வருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் செவந்துக்கும், நல்லா இருக்காது. ஒரே போல் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா செவந்தது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசம் வர அளவுக்கு வருங்க போதும். இப்போ ஓரளவு தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு செவந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனை வச்சு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அதே 1 டம்ளர் கடலைப்பருப்பு. இப்போ அதையும் ஒரே ஈவனாக வறுத்துக்கோங்க, கைவிடாமல் வறுக்கணும். இப்போ அதுவும் நல்லா செவந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப தேஞ்சா நல்லா இருக்காது. அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதில் அரிசி 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். 1 டம்ளர் பருப்பு போட்டுருந்தோம், அதுக்கு 1/2 டம்ளர் அரிசி சரியாக இருக்கும். அரிசி கொஞ்சம் நல்லா கரெக்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப தீயாமல் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்ல வாசம் அளவுக்கு கொஞ்சம் லேசாக இதாக இருந்தால் போதும். அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் எள் 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்த்து போட்டிருக்கேன். உங்ககிட்ட எந்த எள் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. எள் ரொம்ப வறுத்துறாதீங்க, கசந்து போயிடும். எள் லேசாக வெடிக்கிற ஸ்டேஜ் வரையிலும் வருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நல்ல வாசம் வருது பாருங்க. இதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதில் 1 கை கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக அப்படி இது பண்ணால் போதும். அந்த பச்சை ஈரம் கொஞ்சம் காஞ்ச அளவுக்கு வறுத்தா போதும். முறுமுறுன்னு இருக்கும். கையில் அப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருங்க, போதும். இப்போ இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கெல்லாம் தேவையான மிளகாய் போட்டிருக்கேன். நான் ஒரு 25 மிளகாய் போட்டிருக்கேன். நான் 25 மிளகாய் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் கரெக்டாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பேனில் ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதை லேசாக வறுத்துக்கோங்க. ஈரப்பசை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். லேசாக வறுத்துக்கிட்டே இருங்க. லேசாக அப்படி வருங்க, போதும். அந்த ஈரப்பசை போனால் போதும். கொஞ்சம் பூண்டு சேர்த்தாக்கா பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது லேசாக வதங்கின பிறகு இதில் லேசாக கொஞ்சம் புளி சேர்த்துப்போம். புளி போட்டாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொடி சீக்கிரம் கெட்டு போகாது, கலரும் நல்லா இருக்கும் புளி சேர்க்கறதுனால. அதை அப்படியே நம்ம இதில் வச்சுட்டு அடுப்புலையே இருக்கட்டும். அப்படியே அந்த சூட்லேயே அது நல்லா இதாகிடும். இப்போ இது கூட பெருங்காயமும் உப்பும் சேர்த்து இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.